கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த யூடியூபின் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் நம்முடைய யூடியூப் சேனலை ஆதரவு தெரிவித்து வருகிறீர்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நம்முடைய யூடியூப் மூலமாக ஒரு சின்ன வருமானம் கிடைத்தால் அந்த வருமானத்திலே அநேக ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அதற்காகத்தான் நான் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுகிறேன். இன்றைக்கி உலக பிரகாரமான எத்தனையோ யூடியூப் சேனல்கள் சப்ஸ்கிரைப் செய்து அதில் ஒரு வருமானத்தை எடுக்கிறார்கள். நம்முடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன வருமானம் கிடைத்தால் என்னை சுற்றிலும் அநேக கிராமங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியர்கள் இருக்கிறார்கள். அந்த ஊழியர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்யலாம். வருகிற கிறிஸ்மஸ் நாட்களிலே எல்லோருக்கும் ஒரு ஸ்டேஞ்சர் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்டேஞ்சர் வாங்க வேண்டுமானால் 7,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அநேக கிராமங்களிலே நான் கடந்து போய் பார்க்கும் பொழுது அநேக சர்ச்சில் சேர் இல்லை, அநேக சர்ச்சில் பாய் இல்லை, அநேக சர்ச்சில் ஒரு பேண்ட் இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது இருதயத்தில் ரொம்ப ஒரு வேதனை, இருதயத்தில் ரொம்ப ஒரு துக்கம். ஒரு பாய் கூட வாங்க முடியாத ஒரு நிலையில் இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப ஒரு வேதனை. நம்ம மற்றவரிடத்தில் உதவி கேட்டாலும் உதவிகள் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. மிகுந்த ஒரு வருத்தத்தோடு நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு இந்த கிறிஸ்மஸ்குள்ளே எப்படியாகிலும் நேற்று தினத்தில் ஒரு கிராமத்திலே ஒரு ஊழியம் செய்வதற்காக கடந்து போயிருக்கும்போது அங்கே ஒரு சரியான ஒரு மைக் அந்த பாஸ்டர் இடத்துல இல்லை, ஒரு சரியான ஸ்பீக்கர் இல்லை, ஸ்பீக்கர் பாக்ஸ் இல்லை, ஒரு சரியான ஒரு கீபோர்டு கூட அந்த கிராமத்தினுடைய பாஸ்டருக்கு கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்றைக்கு பெரிய பெரிய திருச்சபைகளில் பார்க்கும்போது எத்தனையோ லட்சக்கணக்கான ரூபாயில் அவர்கள் பிஏ சிஸ்டம் வைத்திருப்பார்கள், லட்சக்கணக்கான மதிப்புள்ள கீபோர்டு பேடு அப்படி வைத்திருப்பார்கள். ஆனால் யாருமே கிராமத்தில் கண்டு கொள்வதில்லை. கொரோனா நாட்களில் பார்க்கும்பொழுது கிராமத்தில் ஊழியம் செய்கிற நாங்கள்லாம் கிராமங்களில் ஊழியம் செய்கிறோம், ஒருவர் கூட எங்களை கண்டு கொள்ளவே இல்லை. கிராமங்களில் எத்தனையோ கோடி கோடியாக ஊழியர்கள் வைத்திருக்கிறார்கள், எத்தனையோ கோடி கோடியாக கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கிறார்கள். கிராம பகுதியில் ஊழியம் செய்கிற எங்களை ஒருவரும் இதுவரைக்கும் கண்டு கொள்ளவே இல்லை. நாங்களாகவே தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி தேவனாகவே எங்களை ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அருமையானவர்களே, சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கிராமப்புறங்களிலே உண்மையாய் தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியர்களை நீங்கள் சந்தித்து, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போங்க, வழிக்காக எதையுமே நீங்கள் கொண்டு போகாதீங்க, ஒரு சமாதான பாத்திரத்தை உங்களுக்காக நான் ஏற்படுத்துவேன், அவங்களும் உங்களை போஷிப்பாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சமாதான பாத்திரம் நம்மளாக இருக்கணுங்க. நான் கிராமத்தில் ஊழியர் செய்யும் பொழுது ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போய் உட்கார்ந்தேன்னா நான் யோசிப்பேன், நான் அரிசி இல்லாமல் இருக்கிறேனே, நான் ஒரு வசதி வாய்ப்பு இல்லாத இருக்கிறேனே, வந்திருக்கிற ஊழியக்காரர் என்னை பற்றி ஒரு தீர்க்கதரிசனமாக பேசுவாரா, என்னை பற்றி தீர்க்கதரிசனமாக பேசி ஏதாகிலும் நீ தம்பி நீ கஷ்டப்படுறப்பான்னு சொல்லி ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுப்பாரா, அல்லது என் பிள்ளைகளுக்கு பால் வாங்கக்கூட முடியாத நிலையில் இருக்கிறேனே பால் வாங்கி கொடுப்பாரான்னு சொல்லி நான் யோசிப்பேன். ஆனால் வருகிற ஊழியக்காரர் மிக விலை உயர்ந்த காரில் வருவார், செய்தி கொடுப்பார், அவர் அவ்வளோதான் கிளம்பி போய்கொண்டே இருப்பார். அருமையானவர்களே, யாரும் தன்னுடைய பழைய நிலைமையை திரும்பி பார்ப்பதில்லை. நல்ல நிலைமைக்கு கர்த்தர் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே எல்லா ஊழியத்தையும் நான் எடுத்துக்கொண்டுமானால் ஆரம்பத்தில் இருந்துதான் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்திருப்பார்கள், சைக்கிளில் இருந்துதான் ஊழியத்தை ஆரம்பித்திருப்பார்கள், கூரை வீடுகளில் இருந்துதான் அவர்கள் ஊழியத்தை ஆரம்பித்திருப்பார்கள். வளர்ச்சி அடைந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரும்பொழுது கிராமங்களிலே எங்களை போன்று கிராமங்களிலே அங்கங்கே சுயாதீனமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களை யாருமே சந்திப்பதில்லை. இன்றைக்கு என்னோடு கூட வந்து பாருங்கள், எத்தனையோ ஊழியர்கள் சபை கட்டுவதற்கு திருச்சபை கட்டுவதற்கு இடமில்லை, எத்தனையோ பேருக்கு இடம் இருந்தும் திருச்சபை கட்ட முடியவில்லை. எத்தனையோ இடங்களுக்கு போய் ஐயா நாங்கள் ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை கட்டுகிறோம், உதவி செய்யுங்கள் என்று சொன்னால் உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. நான் ஊழியம் செய்கிற இந்த இடங்களிலே என்னுடைய மனைவியினுடைய எல்லா நகைகளையும் விற்றுத்தான் நான் சபைக்கு ஒரு இடத்தை வாங்கினேன். அப்படி வாங்கப்பட்ட இடத்திற்கு ஒரு சபையை கட்டும்படியான காரியத்தை நாங்கள் தொடங்கினோம். மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனம், மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சபை.
அங்கே சென்று என்னுடைய நிலைமையை சொன்னேன். எங்களுடைய திருச்சபைக்கு ஒரு 40 பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்போது கட்டி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஏதாகிலும் ஒரு உதவி செய்யுங்கள் ஐயா என்று சொல்லி கேட்கும்போது அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் ஆண்டவருக்கென்று கட்டுகிறீர்கள், ஆண்டவருக்கென்று கட்டுகிறீர்கள், கர்த்தருக்கென்று நீங்கள் கட்டுகிறபடியினால் கர்த்தர் உங்களுக்கு கட்டி கொடுப்பார், நீங்கள் போய் வாருங்கள் என்று சொல்லி வெறும் கையோடு கூட, நாங்கள் போனதற்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை கூட செய்திருக்கலாம், எதுவுமே செய்யாத நான் ஜெபம் பண்ணுறேன் கர்த்தர் உங்களுக்கு செய்வார்னு சொல்லி வெறும் கையோடு அனுப்பிவிட்டார். மிகுந்த துக்கத்தோடு மிகுந்த வேதனையோடு கூட நான் கடந்து வந்தேன். அருமையானவர்களை, நான் பாதிக்கப்பட்டபடினால் பேசுகிறேன். நான் எனக்காக நான் பேசவில்லை. கிராமப்புறங்களில் இருக்கிற ஊழியர்களை இன்றைக்கு சந்திப்பதற்கு ஆட்கள் கிடையாது. இன்றைக்கு கொடுக்கிற காணிக்கை கூட நல்ல வசதி படைத்த ஊழியர்களுக்கு தான் காணிக்கைகளை கொடுக்கிறார்கள் தவிர கிராமப்புறங்களிலே கஷ்டப்படுகிற ஊழியர்களுக்கு காணிக்கை கொடுப்பதில்லை. நேற்று தினத்தில் கூட என்னோடு கூட இருந்த ஒரு ஊழியக்காரரை சந்திக்கும் போது அவருக்கு ஒரு மொபைல் ஃபோன் கூட இல்லை. மொபைல் ஃபோன் கெட்டு போயிருக்குது. அவருக்கு அந்த மொபைல் ஃபோனை சரிப்படுத்த முடியாது. என்னுடைய வீட்டில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது. அதை நான் சரிப்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு 2500 ரூபாய்க்கு அந்த மொபைல் ஃபோனை சரிப்படுத்தி அந்த ஊழியரிடத்தில் இருந்தாங்க ஐயா, என்னால் முடிந்தது என்று சொல்லி நான் அவருக்கு கொடுத்தேன். அது அவருக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருந்தது. அருமையானவர்களை, என்னிடத்தில் 2 இருந்தால் அதை நான் 1 கொடுத்து விடுவேன். ஒரு பொருளும் என் வீட்டில் 2 காரியங்கள் இருக்காது. எல்லாவற்றையும் வீட்டில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிற ஆம்பிளிஃபயர்லேருந்து ஃபுல்பீட்லேருந்து எல்லாவற்றையும் ஒரு ஊழியக்காரருக்கு நான் கொடுத்து விட்டேன். ஏனென்றால் தேவையோடு இருக்கிறார்கள். அந்த தேவையோடு இருக்கிறவருடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டும். இருதயத்தில் எப்போதும் பாரம் இருந்து கொண்டே இருக்கும். ஐயோ, இந்த ஊழியக்காரங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே. நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எத்தனையோ பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்க வைக்க முடியலைங்க பிள்ளைங்களை. ஒரு பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ஐயா இந்த பிள்ளைங்களுடைய ஊழியக்காரருடைய பிள்ளைக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ஊழியக்காரர், நல்ல ஃபாரின் சப்போர்ட்டெல்லாம் அவருக்கு இருக்குது. அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஐயா இந்த மாதிரியான இந்த ஊழியக்காரருடைய பிள்ளை ஃபீஸ் கட்ட முடியாத நிலையில் இருக்காங்க ஐயா ஃபீஸ் கட்டாதனால காலேஜை விட்டு அவங்கள வெளியில் அனுப்பிட்டாங்க ஐயா, ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. அந்த ஊழியக்காரர் பதில் சொன்னார், யார் பெற்ற பிள்ளைக்கு யார் ஃபீஸ் கட்டுவது? நீ பெற்ற பிள்ளைக்கு நான் வந்து ஃபீஸ் கட்டணுமான்னு சொல்லி கேட்டார். ரொம்ப மனசு வேதனையாக இருந்தது. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தேவன் சொல்லுவாரா? சற்று யோசித்து பாருங்கள் அருமையானவர்களே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கிராமப்புறங்களிலே என்னோடு கூட வாங்க. எங்கள் சபைக்கு நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க, எனக்கு வேண்டாம், என்னோடு கூட வாங்க. எத்தனையோ ஊழியக்காரர்கள் திருச்சபை இல்லாமல் இருக்கிறார்கள். எங்களுக்கு வழி தெரியல, தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் நிறைய பேர் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, ஆனால் உதவி செய்ய மாட்டாங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற வெளிநாட்டு நபர்களாக நீங்கள் இருக்கலாம். எனக்குள்ள ஒரு பெரிய ஆசை, இப்போ நான் உடைந்தோரை உருவாக்கும் என்று ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து எத்தனையோ ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன். நான் மரித்தால் கூட என் கண்களை தானம் செய்வதற்கும், நான் மரித்தால் கூட என் உடல் உறுப்புகளை தானம் செய்வதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் வாழும்போதும் பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். நான் செத்து போனாலும் நான் மரித்து போனாலும் என்னுடைய உடல் உறுப்புகள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது அதுதானே. கொடுப்பதை குறித்து நிறைய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. தயவாக இந்த யூடியூப் வழியாக இதை பார்த்து கொண்டிருக்கிற நபர்கள், கிராமங்களிலே ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை சந்திங்கள். உங்கள் பக்கத்தில் ஏதாவது கிராமத்தில் ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க. அவங்க வீட்டில் அரிசி இருக்கான்னு பாருங்கள். அவங்க அந்த ஊழியக்காரர் எந்த அளவுக்கு இருக்காருன்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் எந்த சபைக்கோனா போங்க, பக்கத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு ஊழியரை நீங்கள் போய் சந்தியுங்கள். அவருக்கு ஒரு துணிமணியை வாங்கி கொடுங்கள். அவர் கால்களில் போட்டிருக்கிற செருப்பை நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட பாதரட்சியை போட்டிருக்கிறார். நீங்கள் ஒரு நல்ல செருப்பை வாங்கி கொடுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் விருத்தியடை செய்வார், ஆசீர்வதிப்பார். அவருடைய சபைகளுக்கு ஏதாவது தேவை இருந்தால், நான் ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன், விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே பார்க்கும்போது அநேக சபைகள் கட்டப்படாத ஒரு நிலைமையில் நான் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதிக்கு நான் சென்றிருந்த போது அங்கே அந்த திருச்சபையிலே மிகுந்த ஒரு வேதனை. அந்த சபையில் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருந்தது. ஜன்னல் போடுவதற்கு அவங்களிடத்தில் காசு இல்லை. ஜன்னல் போட முடியாத சூழ்நிலை உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், என் பாக்கெட்டில் இருந்த எல்லா காசு நான் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க ஐயா, ஒரு ஜன்னல் போடுவதற்கான தொகை இதுதான் என்னிடத்தில் இருந்தது. இது நீங்கள் வச்சுங்க, நீங்கள் ஜன்னல் போடுங்க. என்னால் இருக்க முடியல, ஏன்னா நானே கஷ்டப்படுறேன். நானே இன்னும் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் நான் இன்னும் ஃபீஸ் கட்டலை, நானே கஷ்டப்படுகிறேன். ஆனாலும் மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. அருமையானவர்களே, நாம் பிறருக்கு உதவியாக இருப்போம், பிற ஊழியங்களுக்கு உதவியாக இருப்போம். பல
பெரிய பெரிய பாசருங்களுக்கு லட்சக்கணக்கில் நான் காணிக்கை கொடுத்தேன், கோடிக்கணக்கில் காணிக்கை கொடுத்தேன்னு சொல்கிறத விட உங்கள் சார்பில் நீங்கள் நல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருந்தா உங்கள் சார்பில் ஏதாவது ஒரு ஊழியக்காரருக்கு ரூ. 1,00,000 2,00,000 கொடுத்து ஒரு இடம் வாங்கி கொடுங்க. நிறைய பேருக்கு இடம் இல்லைங்க. தயவாய் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக நான் கையேந்துகிறேன், உங்களிடத்தில் கை கூப்பி கேட்கிறேன். தயவாக கிராம பக்கம் வாங்க. எனக்கு தெரிஞ்ச மலேசியாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசினேன், ஐயா இந்த மாதிரி கிராமத்தில் ஊழியம் செய்கிறாங்க ஐயா, ஐயா இந்த மாதிரி கிராம பகுதியில் கஷ்டப்படுறாங்க ஐயா, ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க ஐயா. கண்டு கொள்ளவே இல்லை. மிகவும் வேதனைப்பட்டேன். நான் எத்தனையோ இடத்துல கேட்டோம். சிலர் செய்வார்கள், சிலர் செய்ய மாட்டாங்க. ஒரு பாஸ்டருக்கு காட்டு பண்ணி அவர் போய் கொண்டிருக்கும்போது காட்டு பண்ணி குறுக்கில் வந்து அந்த காட்டு பண்ணி மேலே ஏற்றி அவருக்கு கை உடைந்து விட்டது. இருதயத்தில் ஒரு வேதனை. ஐயோ அந்த பாஸ்டருக்கு எப்படியாவது ஒரு உதவி செய்யணுமே. எத்தனையோ பேர்கிட்ட போய் கேட்டேன், ஐயா இது மாதிரி இந்த பாஸ்டருக்கு உதவி செய்யுங்கய்யா, உதவி செய்யுங்கய்யா. ஒரே ஒரு நபர் அவர் உதவி செய்தார். 10,000 ரூபாய் கொடுத்தார். அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அந்த பாஸ்டர்கிட்ட கொடுத்துட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்தீங்களே ரொம்ப நன்றி பாஸ்டர்ன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, தயவாக நான் கண்ணீரோடு கேட்கிறேன். ஊழியர்களை நினைத்து பாருங்கள். கிறிஸ்மஸ் நாட்களிலே, இந்த பண்டிகை நாட்களிலே என்னோடு கூட 12 ஊழியர்கள் இருக்கிறார்கள். இயேசுவின் சீஷர்கள் ஜபக்குழு என்று சொல்லி இந்த 12 பேர் நாங்கள் கூடி ஜபிக்கிறோம். இந்த 12 பேர் குழுவாக சென்று நாங்கள் ஒருவருக்கொருவர் எங்களுடைய திருச்சபைகளை உதவி செய்து கொள்கிறோம். இந்த 12 நபர்களும் போய் சுவிசேஷத்தை ஒவ்வொரு கிராமங்களில் அறிவிக்கிறோம். தயவாக இந்த ஆண்டு ஒரு ஸ்டேஞ்சர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப எனக்கு ஆர்வம். ஒரு ஸ்டேஞ்சர், ஒரு மைக் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி. மைக்கும் ஸ்டேஞ்சரும் வாங்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 8,000 ரூபாய் ஆகணும். எனக்கு எந்த ஸ்பான்சரும் இல்லை. நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்குறேன். இந்த யூடியூப் வழியாக உங்களிடத்தில் ஒரு உதவி கேட்கிறேன். உங்களால் முடிந்தால் நான் அந்த ஊழியக்காரருடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், அந்த ஊழியக்காரருடைய அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன். எனக்கு நீங்கள் அனுப்பாதீங்க, டைரெக்டாக அந்த ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் அனுப்பி உதவி பண்ணுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இந்த யூடியூப் வழியாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினார்னா நீங்கள் ஒரு உதவிக்கரத்தை நீட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களுக்கு தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் நிச்சயமாக உங்களை தேடி வரும். கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையக்கி உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்மெல்லாம் குப்பையில் இருந்தோம், நம்மெல்லாம் ஒன்றும் இல்லாத இருந்தோம். இந்த நிலையிலிருந்து நம்மளை இப்படி ஆண்டவர் உயர்த்தி வச்சுருக்கிறாரு. இப்படி வச்சுருக்கும்போது நம்மளால் முடிஞ்சதை கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம செஞ்சு ஆகணுமே. தயவாக ஏழை ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கு தெரியலனா என்னிடத்தில் கேளுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும். என் ஃபோன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தயவாக ஊழியர்களை நேசிங்க, ஊழியர்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருக பண்ணி ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.